எம்ஜிஆர் நிராகரித்த ஒரு பாடல் சிவாஜி படத்தில் இடம்பெற்று ஒரு பெரிய ஹிட் அடித்துள்ளது. அது என்ன பாடல், அதை எழுதிய கவிஞர் யார் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், MC இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க பதிவிற்குள் போகலாம். சிவாஜியின் தீவிர ரசிகராக இருந்தாலும் எம்ஜிஆர் படங்களுக்கு மட்டுமே பாடல் எழுதி வந்த கவிஞர் புலமைப்பித்தன் அவர் எழுதிய ஒரு பாடல் அவருக்கே தெரியாமல் சிவாஜி படத்தில் இடம்பெற்றுள்ளது. தமிழ் சினிமாவில் முக்கிய கவிஞர்களில் ஒருவராக இருந்தவர் புலமைப்பித்தன். தனது பள்ளி மற்றும் கல்லூரி பருவத்தில் சிவாஜியின் தீவிர ரசிகராக இருந்த இவர் ஒரு சிறிய நாடக மன்றத்தை உருவாக்கி அதில் நடித்தும் வந்துள்ளார். காலப்போக்கில் ஒரு கவிஞராக மாறிய புலமைப்பித்தன் எம்ஜிஆர் படங்களுக்கு பாடல் எழுதி அவரின் நன்மதிப்பை பெற்றுள்ளார். இதனால் தொடர்ந்து எம்ஜிஆர் படங்களில் மட்டுமே பாடல் எழுதும் வாய்ப்பினை பெற்றிருந்தார். எம்ஜிஆர் படங்களுக்கு பாடல் எழுதுவது கவிஞர் புலமைப்பித்தனுக்கு ஒரு வகையில் மகிழ்ச்சியாக இருந்தாலும் தனது ஆஸ்தான நாயகனான சிவாஜி கணேசனுக்கு பாடல் எழுத முடியவில்லையே என்ற வருத்தம் கவிஞர் புலமைப்பித்தனுக்கு எப்பொழுதுமே உண்டு. அப்படி சிவாஜி படத்திற்கு பாடல் எழுதினால் அவரின் போட்டி நடிகரான எம்ஜிஆர் தவறாக நினைத்து விடுவாரோ என்ற பயமும் புலமைப்பித்தனுக்கு இருந்ததால் சிவாஜி படத்திற்கு பாடல் எழுதும் முயற்சியை அவர் மேற்கொள்ளாமல் இருந்துள்ளார். இதனிடையே எம்ஜிஆர் நடித்த நினைத்ததை முடிப்பவன், சிவாஜி நடித்த சிவகாமியின் செல்வன் ஆகிய இரு படங்களும் ஒரே நேரத்தில் தயாராகியுள்ளது. இரு படங்களுக்குமே மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் தான் இசையமைத்துள்ளார். இதில் எம்ஜிஆர் படத்தில் ஒரு இலக்கியத்தனமான காதல் பாடல் வேண்டுமென்று சொல்லி கவிஞர் புலமைப்பித்தனிடம் கேட்டுள்ளனர். அப்படி புலமைப்பித்தன் எழுதிய ஒரு பாடல் டியூன் செய்யப்பட்டு பதிவாகி உள்ளது. அனைவருக்கும் அந்த பாடல் பிடித்துள்ளது. இந்த பாடலை எம்ஜிஆரிடம் போட்டு காட்டியுள்ளனர். இந்த பாடலை கேட்ட எம்ஜிஆர், பாடல் நன்றாக இருக்கு, ஆனால் இந்த சிச்சுவேஷனுக்கு பொருத்தமாக இல்லை என்று சொல்லி வேறு பாடலை எழுதுமாறு கூறியுள்ளார் எம்ஜிஆர். அதன் பிறகு புலமைப்பித்தன் எழுதிய வேறு பாடலை கேட்ட எம்ஜிஆர் அந்த பாடலை ஓகே செய்துள்ளார். அதே சமயம் முதலில் எம்ஜிஆர் வேண்டாம் என்று சொன்ன பாடல் முழுமையாக இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன் கையில் இருந்துள்ளது. இந்த சமயத்தில் சிவாஜி நடித்த சிவகாமியின் செல்வன் படத்தில் MS விஸ்வநாதன் இசையமைக்க சென்றுள்ளார். அப்பொழுது சிவகாமியின் செல்வன் படக்குழு சொன்ன ஒரு சிச்சுவேஷனை கேட்ட MS விஸ்வநாதன், இதற்கு புலமைப்பித்தன் எழுதி எம்ஜிஆர் வேண்டாம் என்று சொன்ன பாடல் பொருத்தமாக இருக்கும் என்று யோசித்து அந்த பாடல் பற்றி கூறியுள்ளார். இந்த பாடலை கேட்ட அப்படக்குழுவுக்கு அதிகமாக இந்த பாடல் பிடித்து போக புலமைப்பித்தனுக்கு சொல்லாமல் அந்த பாடலை சிவகாமியின் செல்வன் படக்குழுவுக்கு கொடுத்துள்ளார் இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன். இதன் பிறகு சில நாட்கள் கழித்து புலமைப்பித்தன் வேறொரு படத்திற்காக MS விஸ்வநாதனை சந்தித்துள்ளார். அப்பொழுது பேசிக்கொண்டிருக்கும் போது, சிவாஜி படத்திற்கு உங்கள் பாடலை கொடுத்து விட்டேன் என்று இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன் சொல்ல கவிஞர் புலமைப்பித்தன் அதிர்ச்சியாகியுள்ளார். அதன் பிறகு தான் எழுதிய பாடல் சிவாஜி படத்தில் இடம்பெற்றது குறித்து புலமைப்பித்தன் எம்ஜிஆரிடம் சொல்ல, இதை கேட்டு எம்ஜிஆர் கோபப்படுவதை பார்த்த புலமைப்பித்தன், உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் இனி நான் சிவாஜி படங்களுக்கு பாடல் எழுத மாட்டேன் என்று கூறியுள்ளார். இதை கேட்ட எம்ஜிஆர், இல்லை இல்லை, கவிஞர் என்றால் அனைத்து படங்களுக்கும் தான் பாடல் எழுத வேண்டும், நீங்கள் எழுதுங்கள், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சொல்லிவிட்டு, சரி அது என்ன பாடல் என்று விசாரித்துள்ளார் எம்ஜிஆர். இனியவளே என்று பாடி வந்தேன், இனி அவள்தான் என்று ஆகிவிட்டேன் என்று அந்த பாடலை சொல்லி கவிஞர் புலமைப்பித்தன் நடந்த எல்லாவற்றையும் கூறியுள்ளார். மேலும் அந்த பாடலின் அர்த்தத்தை எம்ஜிஆரிடம் கவிஞர் புலமைப்பித்தன் விளக்கி சொல்ல, அந்த பாடலை தவறவிட்டதை நினைத்து வருத்தப்பட்டுள்ளார் எம்ஜிஆர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது MC இளங்கோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you later. Bye bye.